வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் சொல்ல போகிற மூவி வின்னர்ஸ் அண்ட் சின்னர்ஸ் அப்படின்ற படத்துடைய சீக்வன்ஸ் 2 தான், அதாவது பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஜாக்கி சான் மூவி தான். காமெடி அண்ட் ஆக்ஷனும் இதில் இருக்கும். ஸோ பார்ட் 1 எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்ட் 2வும் காமெடியில் நல்லா இருக்கும். அந்த படத்துடைய கதையும் இந்த படத்தோட கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் தான் இதுலேயும் நடிச்சிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன நேம் ஒவ்வொரு ஆக்டருக்கு சொன்னனோ அதே மாதிரி இந்த பார்ட் 2லையும் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே இந்த மூவியோட நேம் போடுறாங்க, மை லக்கி ஸ்டார்ஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஜாக்கி சான் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. ஹாங்காங்கிலேருந்து 100 கோடி ரூபா மதிப்புள்ள டைமண்டை திருடிக்கிட்டு ஜப்பானுக்கு திருடங்க வந்துடுறாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் என்னுடைய பார்ட்னரும் ஜப்பானில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லன்னு சொல்கிறாரு. அப்போ ஜாக்கி சான் வந்து அந்த வைரத்தை திருடின ஒரு திருடனை பார்த்துட்டு அவனை சேஸ் பண்ணலான்னு பின்னாடியே போகிறாரு. ஆனால் அந்த திருடன் திரும்பி நம்ம ஜாக்கி சானை பார்த்துறாரு. ஹாங்காங் போலீஸ் வந்துட்டாண்டோய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போகிறான். அந்த திருடன் ஜாக்கி சான் கையில் மாட்டாமல் ஜாக்கி சானும் அந்த திருடன் பின்னாடி ஓடுறாரு. அதோட கூட சேர்ந்து ஜாக்கி சானுடைய பார்ட்னராக இருக்கிற ரிக்கி அப்படின்ற ஒருத்தனும் அந்த திருடனை துரத்திக்கிட்டு போகும்போது அந்த திருடனுடைய பார்ட்னரை அவன் பார்த்துட்டு அந்த ஹாங்காங் போலீஸ் வந்துட்டான்டா, நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்டான்னு சொல்லிட்டு ஒரு காரில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க. அப்போ ஜாக்கி சான் அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு டாக்ஸியை வழிமறைச்சி அந்த டாக்ஸியில் ஏறி அந்த டாக்ஸியை ஓட்டிக்கிட்டு ஜாக்கி சானும் அவருடைய கோ பார்ட்னரும் ரிக்கியும் அவங்கள சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த திருடனுங்க ஒரு தீம் பார்க்குள்ளே போயிடுறானுங்க. அந்த தீம் பார்க்கில் கும்பலாக கலந்துடுறானுங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜாக்கி சானும் அவருடைய பார்ட்னர் ரிக்கியும் ராட்னத்து மேலே ஏறி அந்த கும்பலில் அந்த 2 திருடங்க எங்கே இருக்காங்கன்னு சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவனை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்த உடனே ஜாக்கி சான், ரிக்கி அவனுங்க 2 பேரும் அங்கே இருக்கானுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்கி சானும் ரிக்கியும் அந்த ராட்னத்துலேருந்து கீழே இறங்கி போய் அந்த கும்பலில் அவங்கள கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணுறாங்க, சேஸ் பண்ணுறாங்க. அந்த திருடங்களை கண்டுபிடிச்சி அவங்கள ஃபைட் பண்ணி அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாக்கி சானும் அவருடைய பார்ட்னர் ரிக்கியும் முயற்சி பண்ணிகிட்ருக்கும் போது அந்த ஃபைட்டில் அவனுங்க தப்பிச்சு போயிடுறானுங்க. போனதுக்கப்புறம் இவனுங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு நிஞ்சா கேங் வருது. அந்த நிஞ்சா கேங் கிட்ட இவங்க அடைக்கலம் புகுந்துட்டாங்கய்யா. உடனே ஜாக்கி சானும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. அப்போ ரிக்கியை வந்து அவங்க அடித்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ரிக்கியை மொத்தம் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஜாக்கி சான் வந்து ரிக்கியை தேடி அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அந்த தீம் பார்க்கில். அப்போது ஒரு 2 கப்புள்ஸ் வந்து ஜாக்கி சான் கையில் கேமரா கொடுத்து எங்கள் 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேமரா கொடுத்துட்றாங்க. உடனே சார் நீங்கள் என் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கங்கன்னு சொல்லி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் கூட எப்படி யார் ஃபோட்டோ எடுத்துப்பா? ஸோ ஜாக்கி சானும் வந்து அவருடைய பார்ட்னர் ரிக்கியை காணுன்ற கன்ஃபியூஷனில் ஏதோ அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு கூட ஜாக்கி சானுக்கு புரியல. வானத்தை பார்த்து ரிக்கி எங்கடா போனேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னார்ல ஜாக்கி சானை இன்ட்ரொடக்ஷனில். ஸோ அந்த 2 பேர் தான், அந்த 2 கப்புள் தான் வில்லன் வில்லி போல இருக்குது. ஸோ இங்கே இந்த டைமண்டை வந்து திருட்டு வந்தவங்கள பார்த்து உன் டைமண்டுக்கு எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த வில்லன் அனுப்பிச்சிட்றான். அதுக்கு அடுத்த காட்சியில் ஜாக்கி சான் அவருடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு, என்னுடைய ரிக்கி எப்படி காப்பாற்றுறது, என் பார்ட்னர் எப்படி காப்பாற்றுறதுன்னு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. என் கூட ஆசிரமத்தில் இருந்தால் அந்த 5 ஃப்ரெண்டையும் கூப்பிடலாம் ஹெல்ப்புக்கு. ஹாங்காங் போலீஸை கூப்பிட்டா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ஒரு கண்ட்ரி ஃப்ளாகுக்கு கீழேயோ ஒரு டெலிஃபோன் இருக்குது. அந்த டெலிஃபோனில் ஒன்றுன்னா அவங்க ஒய்ஃப் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ கூட ஃபோன் அடிக்கிறது நிற்கலை. ஏன்னா எந்த ஃபோன் அடிக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அங்கே எக்கச்சக்க ஃபோன் இருக்குது. உடனே இந்த கமிஷனர் வந்து இருமா நான் பார்க்குறேன், நான் செக் பண்ணுறேன், நீ போன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோன் எடுத்து ஹலோன்றாரு. அதுவும் இல்லை. இன்னொரு ஃபோன் எடுத்து அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த டேபிளுக்கு கீழே இருக்கிற ஒரு சீக்ரெட் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து பேசினா ஜாக்கி சான் வந்து பேசுகிறாரு அந்த பக்கம். ஜாக்கி சான் சொல்கிறாரு, இங்கே நான் வந்து அந்த டைமண்டை திருடினவனை சொல்கிறப்போ அந்த கமிஷனர் சரி அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்த கல்பரேட் ஹாங்காங்க்குன்னு சொல்கிறாரு. உடனே ஜாக்கி சான் சொல்கிறாரு, என்னுடைய பார்ட்னர் ரிக்கியை அவங்க கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் அடுத்த காட்சியில் நம்ம டீ கப்பை காட்டுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இவர் பேர் டீ கப், நம்ம அப்படியே கூப்பிடுவோம்.
என்னென்னு பார்த்தா டீ கப் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு. இவர் ஜெயிலில் இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அங்கே இருக்க அந்த காட்ஸ் வந்து நம்ம டீ கப்பை கூப்பிட்டு டீ கப் இன்றைக்கி நீ வந்து ரிலீஸ் ஆக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீ கப்புக்கு ஒன்றுமே புரியல. என்னது நான் ரிலீஸ் ஆக போகிறேன்னா, இன்னும் எனக்கு தண்டனை காலங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ ரிலீஸ் ஆக போகிற, உன்னை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், நீ போயிட்டு வரலான்னு சொன்ன உடனே அந்த ஆஃபீஸருடைய பேக்கெட்லேருந்து காசு எடுத்து இந்த காசை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க டீ கப்பை. உடனே அவரும் போலீஸ்க்கெல்லாம் சலாம் வச்சுட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கார் ஸ்ட்ரீட்டில். எப்பா இங்கேருந்து தப்பிக்கணுன்னா எனக்கு ஒரு கார் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து கம்பி எடுத்து அந்த காரோடைய டோரை வந்து திறக்கிறதுக்காக நம்ம தலைவரோட ட்ரிக்கை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். காரோடைய ஸ்டேரிங் பக்கம் இருக்கிற மிரருக்குள்ளே லாக்கை ஓப்பன் பண்ணுறான் கம்பியை விட்டு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஒரு போலீஸ் பட்டாலுமே வந்து டீ கப்பை அலேக்கா தூக்கிட்டு போயிடுது. டீ கப் உடனே என்னையா ஐயோ திருப்பியும் ஜெயிலுக்குள்ளே போகணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. யாருன்னு தெரியுதா, அந்த கமிஷனர் தான். ஸோ கமிஷனர் தான் டீ கப்பை வந்து வெளியே எடுத்துருக்கிறாரு. வெளியே எடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய போலீஸ் பட்டாளமே போயிட்டுருக்கு. டீ கப் கிட்ட அந்த கமிஷனர் வந்து நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும், அந்த வேலை பண்ணினா உன்னுடைய கேஸை நான் பாதியாக குறைச்சிட்றேன். ஜப்பானில் என்னுடைய ஏஜென்ட் ஒருத்தன் வந்து மாட்டிக்கிட்டான், ஸோ அவனை நீ போய் காப்பாற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்ககிட்டே போலீஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஹாங்காங் போலீஸை அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரை கையில் கொடுத்து இதில் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அட்ரஸ்லாம் இருக்குது, அவங்களையும் கூட சேர்த்துக்கோன்னு சொல்லி கையில் கேஷையும் கொடுத்து கமிஷனர் நம்ம டீ கப் அமுச்சு வைக்கிறாரு. அப்படியே அந்த சைட் கட் பண்ணி சவுண்டு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ண உடனே அந்த சுவிட்ச் போட்ட உடனே அந்த கண்ணாடியை அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுது. உடனே கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடியை மேலும் உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற நகைகள்லாம் அப்படியே கையில் அள்ளிட்டு போயிடுறான். அப்படியே இந்த விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, அப்படியே அள்ளி போட்டு வந்தேன்னா தெரியலன்ற மாதிரி இந்த நகைகள் எல்லாத்தையும் கையில் அள்ளி அப்படியே கொண்டு போயிடுறான். அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து பார்க்குறதுக்குள்ளே நம்ம தலைவன் லீ தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு போனதுக்கப்புறம் அவன் பின்னாடியே அந்த செக்யூரிட்டிஸ் ஓடுறாங்க. பட் ஆனால் நம்ம லீயை பிடிக்க முடியாது. இதே மாதிரி வேறு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு அவனுடைய கைவரிசையை காட்டலான்னு சொல்லிட்டு பபுள் கன் எடுத்து கண்ணாடி மேலே ஓட்டுறான். அப்போ டீ கப் பின்னாடியே வந்து ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி எடுத்து அவன் ஒட்டி விட்ட அதே இடத்துல வச்சு விட்டுறான். அது அவனுக்கு தெரியாத லீ ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த ஃப்ரீக்வன்சி சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அந்த இடத்துல இருந்த எல்லாமே அப்படியே பெரிய பாம்பு அடித்த மாதிரி பிளாஸ்ட் ஆகிடுது. அதை பார்த்துட்டு துணியை காணோன்னு ஒரே ஓட்டம் தான். ஓடிட்டு இருக்கும் போதே சைடில் கார் எடுத்துக்கிட்டு டீ கப் வந்துட்டு டேய் வண்டியில் ஏறுறா லீ, இங்கேருந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ கப் காரில் லீ ஏறிடுறான். இதுக்கப்புறம் அடுத்த ஷாட்லேயே இன்னொரு ஆளை காமிக்கிறாங்க, நம்பர் 1. இந்த நம்பர் 1ன்றவர் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் போலீஸ் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து இது பக்கா ஒரு திருடனாகவே ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. டென்டல் டாக்டர்கிட்ட உட்காந்துட்டு பல்ல காமிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு, பேரம் பேசிகிட்டு இருக்காரு 50,000 60,000ன்னு. என்னென்னு பார்த்தா வயிற்றில் கத்தியை வச்சு பணம் பறிச்சிட்ருக்கிறாரு அந்த டாக்டர்கிட்ட நம்ம நம்பர் 1. ஸோ நம்பர் 1 இவர் வந்து கூப்பிட்டு போவோம். எப்படியோ ஒரு வழியாக லீயும் டீ கப்பும் நம்ம நம்பர் 1 கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த 3 பேரும் ஒரு டீமாக மாறி 4வதாக யாரை கூப்பிட போகிறாங்கன்னா, அப்படியே இந்த பக்கம் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஷார்ட்டை கட் பண்ணி ஒரு வாத்து ஜூலேருந்து தான் ஷார்ட் வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கார்ட்டூன் மூஞ்சி. ஸோ இந்த படத்தில் கார்ட்டூன் மூஞ்சி வந்து போன படத்தில் வந்து பார்ட் 1ல் வந்து அவர் வந்து இன்விசிபிளாக மறையறதுக்கு ஒரு புக்கு படிப்பார். ஸோ அதுக்கு பதிலாக இந்த பார்ட்டில் வசியம் பண்ணுறதுக்கு, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வசியம் பண்ணுறதுக்கு புக்கு படிக்கிறாரு. அப்படியே கண்ணை ஊன்னு வச்சுக்கினேன் அந்த வாத்தை பட்டு முட்டை போட்டுன்னு வாத்தை வசியம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வாத்து முட்டையை வந்து வசியம் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்ம கார்ட்டூன் மூஞ்சி. உடனே இந்த 3 பேரும் வராங்க. இவனை ஏண்டா கூப்பிட்டு வர, இவன் ரொம்ப பிடிச்ச தொல்லடா அப்படின்னு லீ சொல்லவும் டீ கப் உடனே இவன் இருந்தானா அந்த இதுவை தூக்குன்னு அவனை வச்சு வேலை வாங்கலாம்டா, சரி வாங்கடான்னு சொல்லி 3 பேரை சேர்ந்து கார்ட்டூன் மூஞ்சை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. உடனே கார்ட்டூன் மூஞ்சும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் ஜாலி அப்படின்னு வாத்து மாதிரியே பறந்துக்கிட்டு அவனும் போகிறான். அவன் கையிலேயே அந்த புக்கையும் எடுத்துக்கிட்டு போகிறான். அடுத்த காட்சியில் ஒரு கொக்கோ கோலா ஃபேக்ட்ரியில் காமிக்கிறாங்க. இவர் வந்து ஆக்சுவலி அந்த நம்பர் 3ன்னு ஒருத்தர் படத்தில் இருப்பார், சார்லியோடைய அண்ணனா. அவருக்கு பதிலாக இவர் தான் இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ இவன் பேர் வந்து ரவுண்ட் அப்புன்னு வச்சுருக்காங்க இந்த படத்தில். இவனுடைய பேர் ரவுண்ட் அப். இந்த ரவுண்ட் அப் என்ன பண்ணுவான்னா கொக்கோ கோலா ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். பயங்கர சோம்பேறி இவன். ஸோ இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போது இன்னும் சோம்பேறி ஆகிடுவான்.
இப்போ கூட பார்த்தா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே போகிறதுக்கு பார்க்கும்போது சூப்பர்வைசர் பிடிச்சி போய் வேலை செய்டா வேலை செய்டான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ சவுண்ட் அதிகமாக இருக்கனால காதில் ஏதோ பஞ்செல்லாம் வச்சுருக்காங்க இவங்க. அப்புறம் கொக்கோ கோலா பாக்ஸ், அதான் அந்த ரேப் பண்ணி வச்சுருக்க பாக்ஸ் எடுத்து அங்கேருந்து இங்கேருந்து எங்கன்னு ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்து மாற்றி வச்சிட்ருக்காரு. கூட வேலை பார்க்குறவங்க கேட்குறாண்டி என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னா, டைம் போகணும்லடா, வேலை செய்கிற மாதிரி நடிக்கணும், சூப்பர்வைசர் பார்க்குறான்ல, அங்கே பாரு சூப்பர்வைசர் பார்க்குறான்னு சொன்ன உடனே ஒரு பெல் அடிக்குது. என்னென்னு பார்த்தா டீ பிரேக்கு. இவங்க 4 பேரும் ரவுண்டப்பை கூப்பிட்றதுக்காக அந்த கொக்கோ கோலா ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. போயிட்டு ரவுண்டப் எங்கன்னு கேட்கும்போது ரவுண்டப் பின்னாடி கேன்டீனில் இருக்காருன்னு சொல்கிறான் அங்கே வேலை செய்கிற ஒருத்தன். இவங்க சீட்டாட்டம் விளையாடிட்டுருக்கானுங்க. இந்த சீட்டாட்டத்தில் இந்த கிங்கு அந்த மாதிரி தானே நம்ம விளையாடுவோம். இதில் என்னென்னா சீட்டுக்கு மேலே உட்காந்து அவன் வின்னர்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸ்காட் கேமை இப்படி இல்லாமல் விளையாடுவாங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இல்லை காமெடிக்காக எடுத்திருக்காங்களா? கண்டிப்பாக காமெடிக்காக தான் எடுத்துருப்பானுங்க. உடனே இவங்க 4 பேரும் ரவுண்டப் கிட்ட நிற்கிறானுங்க. உடனே இவனும் ரவுண்டப் என்ன பண்ணுறான்னா, என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பைத்தியங்களாக தான் இருக்காங்க. எப்படியும் இவனுங்க 5 பேரும் டீம் அப் ஆயிடுறானுங்க. கமிஷனர் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாரு. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போய் தங்கிக்கங்க, மறைஞ்சிருங்கன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் இவங்க காரில் போய்கிட்ருக்காங்க. அப்போ இந்த கார்ட்டூன் ஃபேஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த புக்கை படிச்சுட்டு மந்திரம் போட போகிறேன், நான் கை வைக்காமல் ஸ்டேரிங்கில் கை வைக்காமல் வண்டியை ஓட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கும் போது ஸ்டேரிங்லேருந்து கையை எடுத்து கட்டிக்கிறான் கையை. உடனே அவன் கண்ணை வச்சு லெஃப்ட்டில் திரும்பு அப்படின்னு சொல்கிறான் அந்த கார்கிட்ட. ஏன்னா அது ஒரு நான் லிவிங் திங்ஸியா, அதை போய் எப்படியா அசையும் பண்ண முடியும்? இவன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் வண்டி மட்டும் திரும்பவே இல்லை. முன்னாடி ஒரு வண்டி இருக்குது. இவன் கரெக்டாக போய் அப்படி நிறுத்திடுறான் அந்த வண்டியில் இடிக்காமல். ஆனால் இவனுக்கு பின்னாடி வந்த வண்டி இவங்க வண்டியை இடித்து அந்த ரவுண்டப் அப்படியே அந்த வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கு பறந்து வந்துடுறான். அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடக்குது. எப்படியோ அந்த கலவரத்துலேருந்து தப்பிச்சு வேனில் ஏறி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு, அதாவது அந்த கமிஷனர் சொன்ன அட்ரஸ்க்கு இவனுங்க போய் சேர்றானுங்க. அங்கே போய் பார்த்தா ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. உடனே இவனுங்க கலாய்கிறானுங்க, என்னடா மச்சான் பாலடைஞ்ச பங்களாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டூன் ஃபேஸ் அழகான பங்களாவாக மாறிடு மந்திரம் போட்டுட்ருக்கான். பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த இடமே இன்டீரியர் எல்லாம் சூப்பராக இருக்குது. உடனே நம்ம லீ சொல்கிறாரு, மச்சான் இந்த மாதிரி வீடை நான் பார்த்ததே இல்லைடான்னு சொல்லும்போது நம்பர் 1 எங்கள் தெருவில் வாழ்கிறவனுக்கு எங்கடா இந்த மாதிரி வீடான்னு தெரியும்னு கலாச்சிட்ருக்காங்க. எப்படியோ அந்த வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆயிடுறானுங்க. அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலே திராட்சை இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே சண்டை போடுறானுங்க. மச்சான் நான் தாண்டா பலசாலி அப்படின்றான் இவன். அவன் நான் தாண்டா பலசாலின்னும் போது இந்த கார்ட்டூன் ஃபேஸ் சண்டையை நிறுத்தணும் ஜூம் 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 மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது உடனே ரவுண்டப் அவனுங்க சண்டையை நிறுத்துவியா மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது கார்ட்டூன் ஃபேஸ் உனக்கு வயிற்று வலி வந்துடணும்னு மந்திரம் போடுறான். உடனே அவன் டீ கப் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். உடனே வயிற்று வலி வரணும்னு சொன்னோடனே எல்லாருக்குமே வயிற்று வலி வந்துடுது. டீ கப்புக்கு உட்பட இவங்க எல்லாருக்குமே வயிற்று வலி வந்தோடனே பாத்ரூமை தேடி அலையிறானுங்க. எப்படியோ வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே 5 பேருமே வெளியே போய் அந்த பாத்ரூமை திறந்து பார்த்தா கமிஷனர் இருக்கார். இவனுங்களுக்கு முன்னாடி கமிஷனர் அந்த திராட்சையை சாப்பிட்ருக்காரு. உடனே கமிஷனர் சொல்கிறாரு, கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு திராட்சையை அதிகமாக சாப்பிட்டோம்ப்பா. இந்த 5 பேரும் எனக்கு வருதியா அப்படின்னு சொல்லும் போது கமிஷனர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் அப்புறமா அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் பாஞ்சு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் கமிஷனர் டேபிளில் உட்காந்து இந்த திராட்சையை இனிமேல் நான் தொடவே கூடாது, என் லைஃப்பில் இந்த திராட்சையை நான் தொடக்கூடாதுறான்னு சொல்லிட்டு திராட்சையை கீழே போட்டுடுறாரு. அப்புறம் எல்லாருமே உட்காரானுங்க. அப்போ கமிஷனர் சொல்கிறாரு, நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும், அந்த டிவி ஆன் பண்ணுன்னு சொல்கிறாரு. சொன்ன டிவி ஆன் பண்ணோடனே இவங்க 5 பேரும் ஒரு பேங்க்கில் கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டாங்க, அதாவது 1 கோடி ரூபா பணத்தை பேங்க்லேருந்து கொள்ளடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி கமிஷனர் இவங்க மேலே பொய் கேஸ் போட்டுடுறாரு. உடனே டீ கப் எல்லோரும் பார்க்குறானுங்க. டீ கப் உடனே மச்சான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைடா, இந்த ஆள் என்னை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டான்டா இந்த கமிஷனர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அந்த கமிஷனரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கமிஷனர் உடனே சொல்கிறாரு, அவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் இவங்க எல்லாரையுமே இங்கே பிடிச்சி வச்சுருக்கேன், நீங்கள் பாதுகாப்பாக இங்கே இருக்கணும், இந்த மிஷின் முடிகிற வரைக்கும் நீங்கள் தலைமறைவாக தான் இருக்கணும்னு சொல்லும் போது அப்போ இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்களான்னு இவன் பசங்க கேட்குறானுங்க. 5 பேரும் வரமாட்டானுங்கன்னு சொன்ன உடனே 5 பேரும் இவன் இங்கே தனியாக தாண்டா வந்திருக்கான், இவனை போட்டு மொத்துன்னு மொத்தம் வாங்கடான்னு சொல்லி எல்லாருமே கமிஷனரை அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. எங்கேருந்து தான் வந்தானுங்கன்னு தெரில. இந்த மிலிட்ரி அந்த போலீஸ் பட்டாளமே அந்த வீட்டுக்குள்ளே துப்பாக்கி வைக்கிறாங்க. உடனே பசங்க பயந்துடுறானுங்க. கமிஷனர் உடனே சொல்கிறாரு, இந்த மிஷின் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க உங்கள் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டண்ட்டெல்லாம் வேணாயா, அவங்களெல்லாம் யாரையா தூக்கிட்டு அலையிறது அப்படின்னு 5 பேரும் சொல்கிறானுங்க. உடனே கமிஷனரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு
இப்போவே நீங்கள் 5 பேரும் ஜப்பான் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டோர் திறந்துட்டு நம்ம கார்ட்டூன் மூஞ்சி போகிறான். பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. இவங்களும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இவங்களை போலீஸ் ஆஃபீஸர்னே சொல்லுவோம். லீவ் உடனே போயிட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, யார் நீ என்ன தேடிட்டு இருக்க? நான் கமிஷனரை பார்க்க வந்தேன்னொடனே, கமிஷனர் உள்ளே தான் இருக்கார், வாங்க வாங்கன்னு லீவ் வாய் நிறையா கூப்பிட்றான். உடனே கமிஷனரும் வந்துடுறாரு. இவங்க தான் என்னுடைய அசிஸ்டண்ட்டுன்னு கமிஷனர் சொல்ல, உடனே நம்ம 5 பசங்களும் ஓகே இவங்க கூட வேலை செய்ய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்கிடலான்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ண போகிறானுங்க. எல்லாருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டில் இவங்க ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம லீ கதவை உடச்சிக்கிட்டு இல்லை கதவை தள்ளிக்கிட்டே வரான். இங்கே யாரும் இருக்காங்க, இந்த கதவு பக்கம் யாரோ இருக்காங்க, அங்கே யாரோ இருக்காங்கன்னு சொல்லி எல்லா கதவையும் திறந்து பார்க்குறான். அந்த லேடி போலீஸும் இங்கே யாருமே இல்லை, நீ கிளம்புறியான்னு சொல்லி லீயை வெளியே அனுப்பும் போது யாரோ லீயை அடிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா திருட வந்துட்டானுங்க. உடனே லீயை எங்கடா இருக்குது பணம், சொல்கிறா பணம் எங்கே வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்களா, அங்கே வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள் 2 பேரையும் நான் கட்டி போடுறேன்னான்னு சொல்லிட்டு கயிறு எடுத்து கட்டி போட்டுறானுங்க, லீயையும் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரையும். அதுக்கப்புறம் அந்த 2 திருடனுங்களும் வெளியே வந்தால் இது எல்லாமே இவனுங்களுடைய பிளானு. ஸோ திருடன் சொல்லி ஒவ்வொருத்தனும் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்ற போய் அதுக்கப்புறம் அவனுங்க வெளியே வந்துட்டு நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் லீ சொல்லிட்டு போகிறான். உடனே இன்னொருத்தன் வரான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு அவனும் நான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஒருத்தரும் மாற்றி அந்த லேடி போலீஸோட கட்டி போட்டு விளையாடிக்கிறானுங்க. கடைசியாக நம்ம நம்பர் 1 வராரு. வந்துட்டு அந்த கயிறை அவுத்துட்டு நான் உங்களை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த குண்டை இந்த ரவுண்ட் அப் போக மாட்டான். உடனே நம்பர் 1 போடா அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த 4 பேருமே சேர்ந்து திருடன் மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே வரானுங்க ரூம்குள்ளே. அந்த திருடனுங்க எல்லாம் கட்டி போட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை பார்க்குறான். இந்த 3 பேர் அவனை பார்க்குறானுங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 இவனுங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு டேய் உங்கள் எல்லாரையுமே தனித்தனியாக இவங்களோட நான் கட்டி போட்டேன்ல, அது மாதிரி ஏன்டா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இவன் ரவுண்ட் அப்போடைய மூஞ்சில் இருக்க மாஸ்கையும் கழட்டிடுறான் நம்பர் 1. எல்லாரோடைய மாஸ்கையும் கழட்டி எல்லார் உண்மையான ஃபேஸும் தெரிய வந்துடுது. 5 பேரும் மன்னிப்பு கேட்குறானுங்க. இவங்களும் 5 பேரையும் திட்டி அனுப்பிச்சிடுறாங்க அந்த லேடி ஆஃபீஸரும். உடனே இவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு கட்டிலில் படுத்து தூங்க போகிறாங்க. லேடி போலீஸ் ஆஃபீஸருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா இருக்குது பெட்டுக்கடியில் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அடித்து ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா 5 பசங்களும் பெட்டுக்கடியில் படுத்துனுக்கிறானுங்க. இவனுங்க பண்ணுறதெல்லாம் காமெடிக்காக எடுத்துக்கிறதா இல்லை சீரியஸாக தான் பண்ணுறானுங்களான்னு தெரில. இந்த படம் மட்டும் தமிழுக்கு வந்தால் சென்சார் போர்டு சென்சார் பண்ணி தூக்கியிருக்கோம். ஃபைனலாக எல்லாருமே ஜப்பானுக்கு போக ரெடி ஆகிடுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஜப்பானுடைய ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. ஏறி ஜப்பானுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. ஜப்பானில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தூங்க போகிறாங்க. எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ ஜப்பானில் நம்ம 5 பசங்களும் இருக்கானுங்க. 5 பேரும் ஒவ்வொரு இடமா ஸ்ப்ளிட் ஆகி காமெடி பண்ணிகிட்ருப்பானுங்க. ஸோ எல்லா காமெடியும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. உடனே இந்த லேடி ஆஃபீஸரும் சொல்கிறாங்க, இங்கே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால ஸோ இங்கேயும் அந்த கேம் விளையாடலாமா அப்படின்றான். உடனே இவங்க மறைக்கிறாங்க. 5 பேரும் லேடி ஆஃபீஸருடைய சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரூமில் வைக்கலான்னு போகிறானுங்க. போய் பார்த்தா 2 பெட் இருக்குது. அப்போது நம்ம நம்பர் 1 கேட்குறான், இங்கே 2 பெட் இருக்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கே, இதில் நாங்கள் யாராவது ஒருத்தர் ஸ்டே பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது அந்த லேடி ஆஃபீஸரும் ஓகேன்னு சொன்ன உடனே டீ கப்பை அடித்து பிடிச்சி உள்ளே போக பார்க்குறான். உடனே நம்பர் 1 தடுத்து அந்த லேடிக்கிட்ட நாங்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு ஏதோ சண்டை போட போகிற மாதிரி இங்கே ஒரு பெரிய ஃபைட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிறானுங்க. சரி சண்டை போகிறதான் பார்க்கலான்னு பார்த்தா உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்கயா. ஏதோ ஒரு பாட்டு ஏதோ பாடு பண்ணானுங்க. சின்ன பசங்க நாங்கள் தப்பு செஞ்சால் பெரியவங்க மன்னிக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி சைனீஸில் அது ஒரு சாங்கு. அதை தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் கிளைமேக்ஸ்லேயே இருக்கும். அதை பாடி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம டீ கப் தான் இதில் வின் பண்ணுறாரு. ஆக்சுவலி டீ கப் அந்த எக்ஸ்ட்ரா பெட்டில் ரூமில் போய் தூங்க போகிறாரு. நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு டீ கப் அழகாக படுத்துனுங்கிறார் பெட்டில். என்னடான்னு பார்த்தா பெட்டை மட்டும் தனியாக ஹாலுக்கு கொடுத்து விட்டுக்கிறாங்க அந்த லேடி ஆஃபீஸர். ஸோ அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க பசங்க எல்லாருமே உட்காந்து இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஷார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்காக வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி 2 பேராக காமெடி பண்ணுவாங்க. இல்லைனா ஒரே ஃப்ரேமில் பஞ்ச் ஆஃப் 5 பேருமே காமெடி பண்ணுவாங்க.
அப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லேடி ஆஃபீஸர் வந்து கேட்டுடுறாங்க. டீ கப்பை நெஞ்சிலேயே பட்டுன்னு உதச்சிடுறாங்க. உடனே சாரி சொல்லிவிட்டு நெஞ்சில் தைலம் தேய்க்கிறாங்க. லேடி ஆஃபீஸரும் சரி இவன் தூங்கிட்டான் நம்ம போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவன் தூங்கிட்டான்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம பசங்க அதை பார்க்குறானுங்க. பார்த்துட்டு செம்ம காண்டாகிறானுங்க. இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைலத்தை எடுத்து நெஞ்சில் தடவிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி இதை பார்க்கும்போது விவேக் சார் காமெடி தான் ஞாபகம் வருது. அது நெஞ்சு அது வயிறு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைலத்தை தேய்க்கும் போது நம்ம டீ கப்பும் ஜாலியாகிறான். கடைசியாக மெயின் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மெயின் ஸ்பாட்டில் ஏதோ மிளகா பொடி தூவுற மாதிரி, மிளகா பொடி போடுறது இல்லை, ஏதோ பவுட்ரு தூவுற மாதிரி தூவி விட்டுறானுங்க தைலத்தை. டீ கப் உடனே அலறி அடித்து டேன்னு எழுந்துடுறான். 5 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த லேடி ஆஃபீஸர் வந்து டீ கப்பை எட்டி உதச்சி எழுப்புறாங்க. உடனே டீ கப்பும் இந்த லேடி ஆஃபீஸர் நம்மளை கூப்பிட்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டே போடாமல் அப்படியே அந்த லேடி ஆஃபீஸர் பின்னாடியே போயிடுறான். டீ கப்பும் டீ கப்பை பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த லேடி ஆஃபீஸர். அப்போ டீ கப் வந்து என்னால் உதவி செய்ய முடியாது, என்னுடைய ஃப்ரெண்ட் அதாவது ஜாக்கி சானுக்குலாம் என்னால் உதவி செய்ய முடியாது, அவனால தான் நான் ஜெயிலில் இருந்தேன் அப்படின்னு வந்து டீ கப் சொல்ல, அதுக்கு லேடி ஆஃபீஸர் உடனே மோட்டிவேஷனாக நீ அந்த நிஞ்சா குரூப்பை அடித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீ காப்பாற்றணும், அந்த போலீஸ் ஆஃபீஸரை காப்பாற்றணும்னு சொல்லும் போது இவனுக்கு வீரம் வந்துடுது. பைக் அப்படியே வீலிங் தூக்கிடுறான். அந்த லேடி ஆஃபீஸர் புத்துன்னு கீழே வந்துடுறாங்க. இதனால தான் வந்து ஜாக்கி சானை வந்து இந்த 4 பேருக்கும் வந்து பிடிக்காது. முக்கியமாக டீ கப்புக்கு ஜாக்கி சான்னாலே பிடிக்காது. ஜாக்கி சானுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இவர் நிறைய பிரச்சனையில் மாட்டிப்பார். லாஸ்ட் டைம் ஜெயிலுக்கும் போயிடுவார். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டைம் ஜாக்கி சான் ஒரு வீட்டில் தங்கியிருப்பார்ல, அங்கே வந்து இந்த லேடி ஆஃபீஸரும் டீ கப்பும் வராங்க. வந்து ஜாக்கி சான் கூப்பிட்றாங்க. ஜாக்கி சான் நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸர் ஜாக்கி சான் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடும் போது அங்கே ஜாக்கி சானை தவிர மீதி எல்லாருமே இருக்காங்க. அதாவது ஆக்சுவலி அந்த நிஞ்சா குரூப் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த நிஞ்சா குரூப் வந்து டீ கப்பை ஒரே போடா பொச்சின்னு போட்டுடுறாங்க. அதே இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. ஜாக்கி சானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. 3 பேரும் அந்த ஆட்களை அப்படியே பொழந்து கட்டுறாங்க. ஃபைனலாக எல்லாரையுமே அடித்து கட்டி போட்டுடுறாங்க. உடனே ஜாக்கி சான் வந்து நீ எனக்காக வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். டீ கப் வந்து நான் உனக்காக ஒன்றும் வரலடா, சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேருமே. ஸோ கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் சமாதானமாக போயிடுறாங்க. உடனே ஜாக்கி சான் அவருடைய ரூம்குள்ளே சீக்ரெட் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து டீ கப் கிட்ட கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவங்க பேங்க்கில் கொள்ளடிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே ஃபஸ்ட்டு ஷாட்டில், அந்த கமிஷனர் 1 கோடி ரூபா கொள்ளடிச்சிருப்பாங்க பேங்க்லன்னு. ஸோ அந்த பணம் தான் இது. ஸோ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த நிஞ்சா குரூப் வந்து அதிகமாக புழங்குற இந்த சூதாட்டம் விளையாடுற இடத்துக்கு வந்து போகிறாங்க. நிறையா பணத்தை அப்படியே பேக்கெட்டில் குவிச்சிக்கிட்டு நம்ம 5 பசங்களும் போகிறாங்க. அவங்க கூட அந்த லேடி ஆஃபீஸரும் போகிறாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு டீலருக்கு கமிஷன் கொடுத்து அந்த இடத்தையும் பிடிக்கிறாங்க. ஸோ சூதாட்டம் விளையாடுறதுக்காக. இந்த சூதாட்டம் வந்து நம்ம தமிழ் படத்துலேயும் ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. பிதாமகன் படத்தில் சூர்யா சார் வந்து இந்த ஒரு சோழி உருட்டுறன்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு லேடி வந்து உருட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நம்பர் சொல்கிறாங்க, அது அப்படியே மொத்தமாக போயிடுது. கையில் அவங்க பந்தயமாக வச்ச எல்லா காசையும் அந்த லேடி வந்து தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பசங்க 5 பேருமே வந்து என் கையில் இவ்வளோ காசு இருக்குது, அவ்வளோ காசு இருக்குது, நீங்கள் கவலையப்படாதீங்க, இன்றைக்கி நான் இந்த பெட்டில் ஜெயிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறானுங்க. உடனே அந்த லேடி ஆஃபீஸரும் டேய் அதிகமாக சவுண்டு கொடுக்காதீங்கடா, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லும் போது இந்த 5 பேருக்கும் அதெல்லாம் கவலையே இல்லை, கையில் காசு பந்தாடுது அப்படின்ற மாதிரி 5 பேரும் காசை வச்சு பயங்கரமாக விளையாடுறானுங்க. நிறையா லூஸும் பண்ணுறானுங்க. உடனே நம்ம கார்ட்டூன் ஃபேஸ் மந்திரம் போடுறான். மந்திரம் போடுறேன், இந்த நம்பர் விழுந்துருன்னு சொல்லும்போது 9 விழுந்துருன்னு சொல்லும்போது கரெக்டாக 9 விழுது. ஆனால் பந்தயம் பெட் பண்ணலை, பணம் மொத்தத்தையும் லூஸ் பண்ணிடுறானுங்க. உடனே டீ கப்பு இன்னும் நிறையா பணம் இருக்குடா, நிறையா பெட்டு வைக்கப்படுறாங்க. சந்தேகப்பட்டுட்டு அவங்களுக்கு பதிலாக வேறு ஒரு லேடியை வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க கூப்பிட்டு ரூம்குள்ளேருந்து. அதுக்கப்புறம் இவங்களும் எழுந்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடி போயிட்டு ஃபோனில் பாஸ் இவங்க தான் ஹாங்காங்கில் அந்த பேங்க்கை கொள்ளடிச்சிருப்பாங்க போல இருக்குது, இவங்ககிட்ட நிறையா பணம் இருக்குது அப்படின்னு அந்த நிஞ்சா கேங்கோடைய ஹெட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல போலீஸும் வருது. அந்த சூதாட்டத்தில் இருந்த அந்த ட்ரேடர் வந்து போலீஸ் வருது எல்லோரும் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம 5 பசங்களும் அந்த லேடி ஆஃபீஸரும் வந்து அங்கே இருக்காங்க. உடனே அந்த ரூம்குள்ளேருந்து அந்த லேடி, அந்த சோழி ரொட்டின லேடி வந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிஞ்சா கேங்கோடைய ஹெட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த ஹெட்டு கூட சேர்ந்து இவங்க எல்லாருமே வந்து டின்னர் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ஹெட்டு தான் வில்லனே.
அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது அந்த வில்லி. அதான் ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஜாக்கி சான் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த 2 கப்புள் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 5 பேரும் அப்படியே குதூகலமாக ஆயிடுறானுங்க. ஸோ சாப்பாடு முன்னாடி இருக்குது, அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்காங்க என்னன்னே எல்லாருமே அப்படியே குஷியாக ஆயிடுறானுங்க. உடனே இந்த வில்லனும் நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிஞ்சா குரூப்புடைய வில்லன் வந்து ஒரு ரூம்குள்ளே போயிட்டு, இவன் தானா, இவங்க எல்லாரையும் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த அடியாள் சொல்கிறான், இதில் ஒரே ஒருத்தனை மட்டும் ஜாக்கி சான் கூட பார்த்துருக்கேன், அதாவது டீ கப்பு அந்த இடத்துல ஃபைட்டு நடந்திருக்கும்ல. ஸோ இங்கே வந்து அந்த கேங்ஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து தான் ஆகணும், யார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே டீ கப் வந்து நான் பணத்தை எடுக்கிறதுக்காக அவங்க தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறான். டீ கப்பும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஜாக்கி சானுக்கு கால் பண்ணுறான். ஜாக்கி சான் வந்து கால் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாரு அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி, சான் இந்த மாதிரி இவங்க இவ்வளோ பணம் கேட்குறாங்க சான் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்கி சானும் சரி ஓகே அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டு அவங்கள வேறு வழியில் பிடிக்கலான்னு சொல்லும்போது, சரி நீ சீக்கிரமாக வந்து என்கிட்ட அந்த பணத்தை கொடுன்னு டீ கப் சொல்கிறான். உடனே சானும் சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து, அதாவது அவன் எந்த ரூம்லேருந்து ஃபோன் பண்ணானோ அதே ரூம்லேருந்து உள்ளாக்கிலேருந்து வெளியே வரான் ஜாக்கி சானும். டீ கப் உடனே நீ இவ்வளோ நேரம் உள்ளே தான் இருந்தியான்னு கேட்கும்போது, இதெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன் மச்சான், உன்னை வேறு யாராவது மிரட்டி ஃபோன் பண்ண வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை வந்து ஜாக்கி சான் வந்து டீ கப் கிட்ட கொடுத்துட்டு, டீ கப்புக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் உனக்கு ஒரு லைட்டர் தரேன், அந்த லைட்டரை நீ ஆன் பண்ணினா அதில் இருக்க சென்சார் மூலிமா நீ எங்கே இருக்கியோ நான் அதை ட்ராக் பண்ணி ஜிபிஎஸ் வச்சு நான் வந்துடுவேன், நீ இருக்க இடம் வந்து எனக்கு காமிச்சு கொடுத்துரும். சரி ஓகே இந்த லைட்டரை ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஆன் பண்ணுது. ஜாக்கி சானோட கையில் இருக்க ஒரு டிவைஸ்க்கும் மெசேஜ் வருது. உடனே டீ கப் ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த டீம் பார்க்குக்கே அவனை வர சொல்கிறாங்க. டீ கப்பை அந்த டீம் பார்க்குக்கு அந்த கேங்ஸ்டருடைய கேங்கு, அதாவது அந்த நிஞ்சா குரூப்ஸ் வந்து அவனை கூப்பிடுறாங்க. உடனே டீ கப்பு வந்து அந்த லைட்டரை வச்சு ஆன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது கார்ட்டூன் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த கார்ட்டூன் ட்ரெஸ்க்குள்ளே ஜாக்கி சான் தான் இருக்கார். டே குண்டா இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிஞ்சா குரூப்பில் ஒருத்தன் வந்து டீ கப்பை அந்த கோஸ்ட் ஹவுஸ்குள்ளே கூப்பிடுவான். ஜாக்கி சானும் பின்னாடியே போவார். ஒரு கட்டத்தில் டீ கப்பை வந்து எந்த இடத்துல போனான்னு ஜாக்கி சானுக்கு தெரியாது. உடனே ஜாக்கி சானும் மேலும் மேலும் உள்ளே போகிறாரு. பார்த்தா ஜாக்கி சானை அட்டாக் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இருந்திருக்காங்க. அந்த ஆட்கள் எல்லாரையுமே ஜாக்கி சானை அட்டாக் பண்ணிட்டு, ஜாக்கி சானே அட்டாக் பண்ண வந்தால் எப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஜாக்கி சான் ஒரு இடத்துக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அவருடைய ரிவால்வரை எடுத்துக்கிட்டு அந்த ரிவால்வரோடு சேர்ந்து ஒரு ஸ்குவாட் வாளையும் எடுத்துக்கிட்டு போகிறாரு. முன்னோக்கி போயிட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வந்து நிற்கிது. ஆக்சுவலி இது வந்து கோஸ்ட் ஹவுஸில் அந்த பொம்மையோட வாயிலே துப்பாக்கி வச்சு பொட்டுன்னு சொல்கிறாரு. பார்த்தா அது பொம்மை தான், நல்ல வேளை மனுஷன் எவனும் இல்லை, இருந்திருந்தால் மண்டை அப்படியே சுக்குநூறாக செதறி இருக்கும். ஜாக்கி சானும் மேலே அந்த கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போகிறாரு. இது கோஸ்ட் ஹவுஸ்ன்றதுனால இந்த கோஸ்ட் ஹவுஸ்க்கான எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸ்க்கு பதிலாக நிஞ்சா குரூப்போடைய அந்த அடியாட்கள் தான் உள்ளே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கூட அந்த நிஞ்சா ஆட்களில் இருக்க ஒரு அடியாட்கள் பெண் வந்து ஜாக்கி சானை கொல்ல பார்ப்பாங்க. ஜாக்கி சான் எப்படியோ அதெல்லாம் ஸ்டண்ட்டு பண்ணி இந்த தற்காப்புகளையெல்லாம் காமிச்சு இந்த ஜாக்கி சான் அப்படியே தப்பிச்சிடுறான்யா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பணம் கொடுக்கறதுக்காக போனால டீ கப், அவனை வந்து சந்தேகப்பட்டு பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இவனை வந்து நம்ம ஜாக்கி சானுடைய ஃப்ரெண்ட் இல்லை, போலீஸாகவே நினைக்கிறாங்க. ஜாக்கி சானும் டீ கப்பும் போலீஸுன்னு நினச்சி பிடிச்சிடுறான். உடனே அந்த லைட்டர் எடுத்து அந்த லைட்டருக்கு பின்னாடி இருக்க ஜிபிஎஸ் ட்ராக்கரு சென்சாரெல்லாம் அந்த வில்லன் எடுத்துடுறான். டெக்னாலஜி தெரிஞ்ச வில்லனாக தான் பார்க்கான் அப்போல்லாம். உடனே எடுத்துகிட்டு அவனுடைய அடியாட்களை கூப்பிட்டு இந்த லைட்டரை பக்கத்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு எவ்வளோ சிகரெட் பிடிக்கணும்னு தோந்தோ பிடிடா அப்படின்னு சொல்லும்போது உடனே டீ கப் அந்த சிகரெட் லைட்டர் வேலையே செய்யாதுடா. உடனே இந்த அடியா லைட்டர் ஆன் பண்ணி, பாஸ் லைட்டர் ஆன் ஆகுது பாஸ், ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, அட மடையா வேஸ்ட் பண்ணிட்டியடா, இந்நேரத்துக்கு நம்ம இருக்க இடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கோண்டா, நீ ஒன்று பண்ணி இந்த சிகரெட் லைட்டரை எடுத்துகிட்டு போய் உன்னால் எவ்வளோ சிகரெட் பிடிக்க முடியுமோ பக்கத்தூரில் போய் பிடிடா அப்படின்னு சொல்லிவிட்டு டீ கப்பை கூட்டிகிட்டு போய் ஒரு செல்லில் அடிக்க சொல்கிறாங்க. பார்த்தா இந்த டீ கப்போடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த செல்லில் தான் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி செல்லில் வச்சுருக்கான். உடனே டீ கப் கண்ணை கட்டுறான். டே நான் இவனை அடிக்க போகிறேன்டா, சாவி எடுத்துறான்னு சொல்லி கண்ணை காமிச்சு எப்படியோ ஒரு வழியாக அந்த செல்லுலேருந்து
டீ கப்பும் அந்த 5 பேரும் வித் அந்த போலீஸ் லேடியும் வந்து தப்பிச்சிடுறாங்க. ஜாக்கி சான் மூவினாலே கிளைமேக்ஸில் கண்டிப்பாக ஃபைட் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபைட் இருக்கும். அதில் ஃபைட்லேயே ஒரு பெரிய காமெடி ஸ்டண்ட் செய்யணுன்னா அது ஜாக்கி சானால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் அந்த எல்லா ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் இவ தான் இன்ஸ்பிரேஷனு. இந்த லேடி ஆஃபீஸரும் இந்த ரிக்கி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ரிக்கியை வந்து காப்பாற்றிடுறாங்க. ரிக்கியும் வந்து அந்த இடத்துலேருந்து அந்த செல்லேருந்து தப்பிச்சிட்றான். அப்போது ரிக்கி வந்து பார்க்குறான், தூரத்துலேருந்து வில்லி வராங்க. ரிக்கியை போக சொல்லிவிட்டு இந்த போலீஸ் லேடியே வந்து இந்த இடத்துல ஹீரோயினாக மாறுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வில்லியை வந்து ஸ்லிப்பர்லாம் கழட்டிட்டு அவங்க காஸ்டியூமை கழட்டிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களும் நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் உடனே அவங்க காலரு கையில் இருக்க அந்த டை எல்லாத்தையுமே மடித்து விட்டு அப்படியே ஃபைட்டு பண்ணுறாங்க. பார்த்தா லேடி ஆஃபீஸர் பொழந்து கட்டுறாங்க இந்த வில்லி. அவங்களுக்கு எல்லா கும்ஃபு கராத்தே எல்லாம் தெரியும் போல இருக்குது. பார்த்தா பாடி பில்டரு வில்லி, ஒரு பாடி பில்டர். ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபைட் பண்ணி ஜோராக ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. கிளைமேக்ஸில் போலீஸ் ஆஃபீஸரும் வில்லியும் அப்படியே ஒரு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஓடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம டீ கப்பு இருக்கிறான். உடனே டீ கப்பு இந்த போலீஸ் ஆஃபீஸரை தூக்கி விட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவளை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது உடனே டீ கப்பும் வெயிட் பண்ணு, நான் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஜாக்கி சான் இன்னும் ஜோராக சண்டை போட்டுட்ருக்காரு. கடைசியாக ஜாக்கி சான் அந்த அடியாலையும் அடித்து நாக் அவுட் பண்ணுறாரு. பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜாக்கி சானுடைய அந்த கோ பார்ட்னர் ரிக்கி வரான். அந்த ரிக்கி வந்து அந்த வைரத்தை திருடி இருப்பான் இல்லையா, ஸோ அந்த வைரத்தை திருடனை போட்டு குமரி எடுக்கிறான். அவன் கேட்குறான் அந்த திருடன், என்னை பிடிச்சி கொடுத்து உனக்கு என்ன தாண்டா கிடைக்க போகுது. உடனே ரிக்கி சொல்கிறான், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காண்டான்னு சொல்லிட்டு ஜோராக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ரிக்கி கூட உடனே ஜாக்கி சானும் சேர்ந்துக்கிறாரு. இவங்ககிட்டேருந்து எப்படியா தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மொட்டை மாட்டிலேருந்து குதித்து செத்தாலும் பரவாயில்லடான்ட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஜாக்கி சான் எப்படியும் அவனை காப்பாற்றி அரெஸ்ட்டும் பண்ணிடுறாரு, பிடிச்சிடுறாரு. எல்லா கல்பிரிட்ஸையும் பிடிச்சிடுறாரு. உடனே இந்த ரவுண்டை போடி வரான், டே மச்சான் மேலே போலீஸ் இருக்குடா, வாடா ஓடிடலாம் டீ கப்பிட்ட சொல்லும் போது ஜாக்கி சான் உடனே, அப்போ நான் யார்ரா போலீஸ் தானடான்னு, சாரி மச்சான் பழக தோஷம்டா. அதுக்கப்புறம் எல்லா கிரிமினல்ஸையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றிடுறாங்க. டீ கப் கிட்ட ஜாக்கி சான் வந்து சாரியும் கேட்குறாரு, அப்புறம் தேங்க்ஸும் சொல்கிறாரு. நீ இல்லாமல் இது என்னால் முடிஞ்சிருக்காதரா, இவங்களை பிடிச்சிருக்க மாட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட் ரிக்கியும் நான் காப்பாற்றிருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே டீ கப் உடனே, இனிமேல் என் பக்கமே வந்துடாத, இந்த போலீஸ் வேலைகள்லாம் நான் செட் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கப்பும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜாக்கி சான் இந்த இடத்துல அந்த பாடுறாரு, சின்ன பசங்க நாங்கள், பெரிய பசங்க நாங்கள், சின்ன பசங்க செய்கிற தப்பை பெரிய பசங்க மன்னிக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து தமிழ் டப்பிங் சாங். நான் அதை படத்தை பார்த்துட்டு உங்களை நான் பாடி காமிக்கிறேன், கடைசியாக பாடி காமிக்கிறேன்னு சொன்னல. ஸோ இந்த இடத்துலையே இந்த படத்துடைய கதையும் முடியுது. ஸோ இன்னொரு சூப்பரான கதையில் சந்திப்போம். கடைசியாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.